இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஷேர் பைபேக் வந்து 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும் போது இதுக்கான ரெக்கார்ட் டேட் 14ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் புதுசாலாம் யாராலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்க ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா தான் இதுல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ண முடியும். சரி ஓகே, இப்போ அந்த பைபேக் உள்ள வந்து போவோம். 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் எஃபெக்டிவ்ல வந்து இருக்கும் போது, அதாவது நாளையில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல வந்து இருக்க போகுது. சோ இதுல நீங்க உங்க broker ஆப் மூலமாவே வந்து போய் அப்ளை பண்ணிக்கலாம். டெண்டர் ரிக்வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குடுக்கலாம். சோ இது உங்களோட broker ஆப்ல இல்ல அப்படின்னா உங்களோட broker வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க broker நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க அந்த டெண்டர் வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. டெண்டர் ஓபன் பண்ணி கொடுக்கும்போது டிஆர்எஸ் சொல்லிட்டு ஒன்னு வரும். சோ அது வந்து ஒரு ப்ரூஃபா வந்து இருக்கும். டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் அது வந்து ப்ரூஃபா இருக்கும். அதையும் வந்து கையில வச்சுக்கோங்க. சோ நீங்க உங்க ஆப்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்க ஸ்மாலான ஷேர் ஹோல்டர் இருக்கு அந்த கேட்டகரி 2 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தான ஷேர்ஸ்க்கு கம்மியா வச்சிருக்கவங்க 2 லட்சம் ரூபாய் இல்ல அப்படின்னா அதுக்கும் கம்மியா வச்சிருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11 ஷேர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா 2 ஷேர் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியா வந்து இருக்கும். அதாவது நீங்க 11 ஷேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 ஷேர் வந்து இங்க பைபேக்ல வந்து அவங்க எடுத்துப்பாங்க. மீதி இருக்கிற ஷேர்ஸ் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 11 ஷேர் தான் உங்ககிட்ட இருக்கு. பட் ஆனா நீங்க 2 அப்ளை பண்றீங்க. இல்ல நான் வந்து 4 வந்து பைபேக்ல கொடுக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க அதையுமே வந்து சேர்த்து அப்ளை பண்ணலாம். பட் ஆனா 2 வந்து கம்பெனி வந்து எடுத்துப்பாங்க. மீதி இருக்கிறது அந்த கம்பெனியோட அந்த டிமாண்ட பொறுத்து எடுத்துக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி டிசைட் பண்ணப்படும். இப்படிதான் பைபேக் வந்து ஆக்ட் ஆக போகுது. 11 ஷேர் வச்சீங்க அப்படின்னா 2 ஷேர் வந்து எடுத்துப்பாங்க. அதுவும் மீறி நீங்க அப்ளை பண்ணனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது இந்த இன்ஃபோசிஸ் நிறுவனம் எடுக்கிறத பொறுத்து இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க அந்த டாக்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். சோ எல்லாத்தையும் பார்த்து இது என்ன இதெல்லாம் டிசைட் பண்ணுங்க.